பணிப்பெண்ணை பாலியல் வன்கொடுமை செய்த வழக்கில் கர்நாடகா முன்னாள் எம்பி பிரஜ்வல் ரேவண்ணாவிற்கு வாழ்நாள் முழுவதும் ஆயுள் தண்டனை விதித்து பெங்களூரு நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியிருக்கிறது. ஐபிசி சட்டப்பிரிவு 376 உட்பிரிவு 2K கீழ் வாழ்நாள் முழுவதும் ஆயுள் தண்டனை வழங்கி பெங்களூரு சிறப்பு நீதிமன்றம் தீர்ப்பானது வழங்கியிருக்கிறது. பணிப்பெண் அளித்த பாலியல் வன்கொடுமை வழக்கில் ரேவண்ணா குற்றவாளி என தீர்ப்பளிக்கப்பட்ட நிலையில் தண்டனை விவரமானது வாசிக்கப்பட்டிருக்கிறது. அதன்படி அரசியல் ரீதியான பழிவாங்கல் நடவடிக்கை, பணம் பறிக்கும் நோக்கில் எதையும் செய்யவில்லை என பிரஜ்வல் ரேவண்ணா தரப்பில் வாதிடப்பட்டது. மக்கள் பிரதிநிதியாக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒருவர் பதவியை பயன்படுத்தி செய்துள்ள மிகப்பெரிய கொடூரம் என அரசு தரப்பிலும் வாதிடப்பட்டிருக்கிறது. குறைந்தபட்ச தண்டனை வழங்க வேண்டும் என நீதிபதியிடம் கண்ணீர் மல்க கோரிக்கை வைத்திருக்கிறார் பிரஜ்வல் ரேவண்ணா. முன்னாள் பிரதமர் தேவகவுடாவின் பேரனும் முன்னாள் எம்பியுமான பிரஜ்வல் ரேவண்ணா மீதான பாலியல் வழக்கில் தண்டனையானது அறிவிக்கப்பட்டு வருகிறது. இது தொடர்பான முழு விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் பாரதி ராஜா. வணக்கம் பாரதி ராஜா. தற்போது அவருக்கு அளித்திருக்கக்கூடிய தண்டனை விவரங்களில் என்னென்ன தெரிவிக்கப்பட்டிருக்கிறது, அது தொடர்பான முழு விவரங்கள்? கண்டிப்பாக 47 வயது பெண்ணுக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்ததாக அவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது. கடந்த 2024 ஏப்ரல் மாதம் பதிவு செய்யப்பட்ட வழக்கில் இன்று தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த வழக்கின் தீர்ப்பானது ஒட்டுமொத்த இந்தியாவையும் திரும்பி பார்க்க வைக்கும் எடுத்துக்காட்டான தீர்ப்பாக அமைந்திருக்கிறது. மக்கள் பிரதிநிதி ஒருவர் தவறு இழைத்தால் என்ன தண்டனை விதிக்கப்படும் என்பதற்கு உதாரணமாகவும் இந்த தீர்ப்பு அமைந்துள்ளது. 376, அதாவது பெண்களை பாலியல் வன்கொடுமை செய்யும் 376 உட்பிரிவு 2 உட்பிரிவின் கீழ் இந்த ஆயுள் தண்டனையானது வழங்கப்பட்டிருக்கிறது. அவருக்கு வாழ்நாள் முழுவதும், அதாவது அவர் உயிரோடு இருக்கும் வரை ஆயுள் தண்டனையானது விதிக்கப்பட்டிருக்கிறது. 376 சட்ட உட்பிரிவு 2K2N ஆகிய பிரிவுகளின் கீழ் ஆயுள் தண்டனை, வாழ்நாள் ஆயுள் தண்டனையானது விதிக்கப்பட்டிருக்கிறது. மற்றும் 10 லட்சம் ரூபாய் அபராதம், அதாவது 2 பிரிவுகளின் கீழும் ஒவ்வொரு பிரிவுக்கும் 5 லட்சம் ரூபாய் அபராத தொகையாக விதிக்கப்பட்டு 10 லட்சம் ரூபாய் அபராதமாகவும் விதிக்கப்பட்டிருக்கிறது. கடந்த 14 மாதமாக இந்த வழக்கின் விசாரணையானது நடைபெற்று வந்தது. இந்த 14 மாதங்களும் அவர் சிறையில் இருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. நேற்று அவர் குற்றவாளி என அறிவிக்கப்பட்ட நிலையில் இன்று தண்டனை விவரங்கள் வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் இன்று காலை கூட அவரது தரப்பு வழக்கறிஞர் பல்வேறு வாதங்களை முன்வைத்தார். அதாவது தேர்தல் நேரத்தில், குறிப்பாக இந்த வழக்கு விசாரணை என்பது ஏப்ரல் 20 அந்த காலகட்டங்களில் நடந்தது. அப்போது வாக்களிக்கும் நேரம் அவரது பெயரை, நற்பெயரை கெடுப்பதற்காக வீடியோக்கள் வெளியிடப்பட்டது என்ற வாதங்களை எல்லாம் முன்வைத்து அவர் வாதிட்டார், தண்டனையை குறைக்குமாறு கேட்டுக்கொண்டார். ஆனால் அரசு தரப்பில் வாதாடிய வழக்கறிஞர்கள், மக்கள் பிரதிநிதி ஒருவர் இது போன்ற மிகப்பெரிய தவறை மக்களுக்கு இழைப்பது எவ்வளவு பெரிய பாவம், அதற்கு அதிகபட்ச தண்டனையை வழங்க வேண்டும் என்ற வாதத்தை முன்வைத்தார்கள். இந்த வாதத்தை எல்லாம் ஏற்றுக்கொண்ட நீதிபதி பிற்பகல் 2:45க்கு தீர்ப்பு வழங்குவேன் என தெரிவித்திருந்தார். அதன்படி 2:45க்கு நீதிமன்றம் தொடங்கினாலும் கூட நீதிபதி தனது அறையிலேயே 1 மணி நேரத்திற்கு மேலாக அந்த தீர்ப்பை எழுதி கொண்டிருந்தார். இத்தனை கடந்த 1 வருடமாக நடந்த வாதங்கள் மட்டுமல்ல, இன்று காலை வாதாடிய அரசு தரப்பும் அதே போல பிரஜ்வல் ரேவண்ணா தரப்பும் வாதாடிய வாதங்களையும் கருத்தில் கொண்டு தீர்ப்பை எழுதியிருந்தார். அந்த தீர்ப்பு தற்போது நீதிமன்றத்தில் வாசிக்கப்பட்டிருக்கிறது. அதில் பிரஜ்வல் ரேவண்ணா மிகப்பெரிய தவறை புரிந்திருக்கிறார். அவருக்கு வாழ்நாள் முழுவதும் ஆயுள் தண்டனை, வழக்கமாக ஆயுள் தண்டனை என்பது 14 ஆண்டுகளை குறிப்பிடும் ஒன்றாக இருக்கும். இரட்டை ஆயுள் தண்டனை எல்லாம் நாம் கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் சமீப காலமாக பாலியல் வழக்கில் ஆயுள் தண்டனை என்பது வாழ்நாள் காலமாக பல்வேறு வழக்குகளில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் பிரஜ்வல் ரேவண்ணாவிற்கும் அவர் வாழ்நாள் முழுவதும் ஆயுள் தண்டனை அனுபவிக்க வேண்டும் என்று நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. அது மட்டுமல்ல, 376 சட்ட உட்பிரிவு 2K மற்றும் 2N ஆகியவற்றின் அடிப்படையில் 2 பிரிவுகளிலும் தலா 5 லட்சம் ரூபாய் அபராதமும் விதிக்கப்பட்டிருக்கிறது. இந்த அபராதம் கட்ட தவறினால் அவர் கூடுதல் சிறை தண்டனையை அனுபவிக்க வேண்டியிருக்கும்.
ஏனென்றால் இந்த வாழ்நாள் முழுவதும் ஆயுள் தண்டனை என்றாலும் கூட அவர் மேல்முறையீடு செல்லும் போது இது குறைய வாய்ப்பு இருக்கிறது. அது மட்டுமல்ல, அவர் நன்னடத்தை காரணமாக அந்த வாழ்நாள் ஆயுள் தண்டனை குறைய வாய்ப்பு இருக்கிறது. அந்த போன்ற நேரங்களில் இந்த அபராதத்தை கட்ட தவறினால் அதற்கு கூடுதலாக சிறை தண்டனை அனுபவிக்க வேண்டியிருக்கும். இது எல்லாம் தற்போது நீதிமன்றமானது தெரிவித்திருக்கிறது. மிகப்பெரிய ஒரு தீர்ப்பாக இது பார்க்கப்படுகிறது. அது மட்டுமல்ல, அவர் இந்த தீர்ப்பு வழங்குவதற்கு முன்பாக இவ்வளவு கால அவகாசம் எடுக்கப்பட்டதற்கு காரணம் இந்த தீர்ப்பு வழங்கும் போது, ஏனென்றால் இவர் ஒரு மக்கள் பிரதிநிதி என்பது குறிப்பிடத்தக்கது, எம்பியாக இருந்தவர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. அது மட்டுமல்ல, இவரது அரசியல் பின்புலம், இவரது குடும்பத்தின் அரசியல் பின்புலம் எல்லாம் கர்நாடகாவில் மிகப்பெரிய ஒரு ஆதிக்கம் செலுத்தும் அரசியல் பின்புலமாக இருந்ததும் குறிப்பிடத்தக்கது. இவரது தாத்தா இந்திய பிரதமராக கூட இருந்தார் என்பதெல்லாம் பேசப்பட்டது. ஆனால் இந்த வழக்கை பொறுத்த மட்டும் இப்படி ஒரு தீர்ப்பு வரும் என்று யாருமே எதிர்பார்த்திருக்க முடியாது. ஆனால் நீதிமன்றம் யார் தவறு புரிந்தாலும், மக்கள் பிரதிநிதியாக இருந்தாலும் சரி, சாதாரண மனிதனாக இருந்தாலும் சரி, சட்டம் அனைவருக்கும் முன் சமம் என்றுதான் இந்த தீர்ப்பு மூலமாக ஒட்டுமொத்த மக்களுக்கு தெரிவித்திருக்கிறது. அதன்படி தற்போது சிறையில் இருக்கும் பிரஜ்வல் ரேவண்ணா தொடர்ந்து அவரது ஆயுள் தண்டனை அனுபவிக்க வேண்டும். இந்த ஆயுள் தண்டனை என்பது சாதாரணமானது அல்ல. அவர் வாழ்நாள் முழுவதும், வழக்கமாக ஆயுள் தண்டனை என்றால் வெறும் 14 ஆண்டுகள் தான். ஆனால் தற்போது வழங்கப்பட்டுள்ள, அதாவது நீதிமன்றம், மக்கள் பிரதிநிதித்துவ நீதிமன்றம் வழங்கியுள்ள அந்த ஆயுள் தண்டனை என்பது அவர் வாழ்நாள் முழுவதும் சிறையில் கழிக்க வேண்டும் என்ற ஒரு தீர்ப்பை வழங்கியிருக்கிறது. அது மட்டுமல்ல, 10 லட்சம் ரூபாய் அபராதத்தையும் விதித்திருக்கிறது. ஏற்கனவே பார்த்திருக்கிறோம். இந்த வழக்கை பொறுத்த அவரது வீடியோ வெளியானது முதல் முறையாக 2023 டிசம்பர் வெளியானது. அதன் பிறகு அது பற்றிய பேச்சு அடங்கியது. ஆனால் தேர்தலில் 2024 அந்த ஏப்ரல் மாதம் தேர்தலின் போது இந்த வீடியோ மீண்டும் வெளியாகி மிகப்பெரிய ஒரு சர்ச்சையை ஏற்படுத்தி, பாதிக்கப்பட்ட பெண் கடத்தப்பட்டதாக புகார் அளிக்கப்பட்டது. எல்லாவற்றையும் ஆராய்ந்து தற்போது தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த தீர்ப்பு என்பது ஒரே ஒரு வழக்கில் மட்டும்தான். நாம் இங்கு பார்க்க வேண்டியது ஒரு விஷயத்தை மட்டும்தான். அவர் 47 வயது, அவர் வீட்டில் பணிபுரிந்த பணிப்பெண்ணை, மைசூரு கேஆர்பேட்டையை சேர்ந்த அந்த பணிப்பெண்ணை பாலியல் வன்கொடுமை செய்த வழக்கில் தான் தற்போது தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. இது தவிர இந்த வழக்கின் விசாரணை தொடங்கிய போது SIT, அதாவது சிறப்பு புலனாய்வு குழு அமைக்கப்பட்டது. அப்போது மேலும் பலரும் புகார் அளித்தார்கள். 4 வழக்குகள் அதிகாரப்பூர்வமாக FIR ஆக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. மீதமுள்ள 3 வழக்குகளில் இன்னும் நீதிமன்றத்தில் வழக்கு விசாரணையானது நடைபெற்று வருகிறது. முதல் வழக்கான 47 வயது பெண்மணி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு அவரை வீடியோ எடுத்து மிரட்டியதற்கான வழக்கில் தற்போது தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. இதுவே வாழ்நாள் முழுவதும் ஆயுள் தண்டனை என்ற தீர்ப்பாகத்தான் வழங்கப்பட்டிருக்கிறது. இது மிக முக்கியமான ஒரு தீர்ப்பாக பார்க்கப்படுகிறது. உங்கள் விவரங்களுக்கு நன்றி பாரதி ராஜா. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட், இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.